வணக்கம் மக்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா அப்கமிங் ஸ்பிளிட் அப்டேட். ஸ்ரீ அதிகாரி பிரதர்ஸ் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. இதை இவங்க 1 மாத்துறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சக்தி பிரஸ் 50 crores வரைக்குமான ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. இதுக்கு இவங்களோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்கு. இவங்க ரைட் இஷ்யூ மூலமா இந்த ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. ரைட் இஷ்யூக்கான டீடைல்ஸை கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. தால் என்டர்பிரைசஸ் இவங்க 35 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா January 16 கொடுத்துருக்காங்க. Q3 ரிசல்ட் அப்டேட் பார்த்துடலாம். டாடா கன்சல்டன்சி அண்ட் HCL டெக்னாலஜிஸ் இந்த இரு நிறுவனங்களும் ரிசல்ட் அண்ட் டிவிடெண்ட் இதை January 12 அறிவிக்கிறாங்க. Q3 அப்டேட் பார்த்துடலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்களோட டோட்டல் டெபாசிட்ஸ் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 3.8% டவுன் ஆயிருக்கு. 3.94 lakh crores இருக்கு. அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா 3.18 lakh crores இருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 13% இது டவுன் ஆயிருக்கு. டைட்டனோட Q3 அப்டேட் பார்த்துடலாம். இவங்களோட டொமஸ்டிக் பிசினஸ் 38% இன்க்ரீஸ், இன்டர்நேஷனல் பிசினஸ் 79% இன்க்ரீஸ், ஓவரால் கன்சியூமர் பிசினஸ் 40% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஜுவல்லரி பிசினஸ் 41% இன்க்ரீஸும், வாட்ச் பிசினஸ் 13% இன்க்ரீஸும், ஐ கேர் 16% இன்க்ரீஸும் இவங்க காமிச்சிருக்காங்க. இவங்க கூடுதலா 54 நெட் டொமஸ்டிக் ஸ்டோர்ஸையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டர்ல. 2 இன்டர்நேஷனல் ஸ்டோர்ஸை இந்த டிசம்பர் குவார்ட்டர்ல இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் பற்றின அப்டேட். இவங்களோட ஜாக்வார் லேண்ட் ரோவரோட Q3 அப்டேட் பார்த்துடலாம். இவங்க ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா வால்யூம் 59,200 யூனிட்ஸாக இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸில் 43% டவுன் ஆயிருக்கு. இது சைனாவோட ஜாயிண்ட் வெஞ்சரை எக்ஸ்க்ளூட் பண்ணி இருக்கிற பர்சன்டேஜ். இவங்களோட ரீட்டைல் வால்யூம் 79,600 யூனிட்ஸாக இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸில் 25% டவுன் ஆயிருக்கு. இதுக்கு காரணமாக இவங்க சைபர் அட்டாக் நடந்தது. ஜாக்வார் லேண்ட் ரோவர் ப்ரொடக்ஷனில் இது பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. கூடுதலாக யூஎஸோட டேரிஃபும் இதுக்கான காரணமாக இவங்க சொல்லியிருக்காங்க. சில்வர் டச் டெக்னாலஜிஸ் இவங்க போனஸ் மற்றும் ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்தான முடிவை January 16 நடக்க போகிற போர்டு மீட்டிங்கில் அறிவிக்கிறாங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு அப்டேட் இருக்கு. இவங்களோட ஆமான பிடிலைட் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்களோட என்டையர் ஸ்டேக்கை பெப்பர் ஃப்ரை நிறுவனத்திலிருந்து வெளியே எடுத்திருக்காங்க. இவங்க 2.24% ஆஃப் ஸ்டேக்ஸை டிசிசி கான்செப்ட்டுங்கிற நிறுவனத்தில் போட்டிருக்காங்க, வாங்குறாங்க. ஸோ 100% ஆஃப் ஷேர் ஸ்வாப் மூலமாக இவங்க இந்த அக்விசிஷனை பண்ணுறாங்க. டர்ட்டில் மின்ட் ஃபின்டெக் இவங்க 2000 crores வரைக்குமான ஐபிஓவை மார்ச் இல்லைன்னா ஏப்ரல் மந்த்க்குள்ள லான்ச் பண்ணுறாங்க. இவங்களோட இந்த ஐபிஓக்கு செபியோட அப்ரூவல் கிடச்சிருச்சு. இவங்களோட அப்டேட்டட் பேப்பர்ஸை 2 வாரங்களுக்குள்ள செபிக்கு ஃபைல் பண்ணுறாங்க. இவங்க இன்சூரன்ஸ் பாலிசி பர்ச்சேஸ் அண்ட் மேனேஜ் பண்ணக்கூடிய நிறுவனமாக இருக்காங்க. ஐஇஎக்ஸ் நிறுவனத்துக்கு ஃபேவராக அப்பலட் ட்ரிபியூனல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில் தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் கொண்டு வந்திருந்த மார்க்கெட் கப்ளிங் நார்ம்ஸை திரும்பி பெற முடியுமாங்கிற மாதிரி கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. இது ஐஇஎக்ஸ்க்கு சாதகமாக அமையுது. இதனால் இந்த ஷேர் 2-3 நாட்களாக நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் இவங்களுக்கு 1000 crores கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு எஸ்பிஐ கிட்ட இருந்து. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5000 ஏடிஎம்ஸை 10 இயர்ஸ்க்கு இவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய கான்ட்ராக்டாக இது இருக்கு. ஐஆர்பி இன்ஃப்ரா இவங்களுக்கு ஒடிசால ரோட் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு NHAI கிட்ட இருந்து. இதுக்காக இவங்க 3087 crores அப்ஃப்ரண்ட் கன்செஷன் ஃபீயாக பே பண்ணுறாங்க NHAIக்கு. இது மூலமாக இவங்க 20 இயர்ஸ்க்கான டாலிங் ரைட்ஸை இவங்க செக்யூர் பண்ணுறாங்க.
டாடா பவரோட ஒரு குரூப்பா இருக்க டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி இவங்க 6,675 crores வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க ஆந்திர பிரதேஷ்ல. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் இன்காட் அண்ட் வேஃபர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை இவங்க அமைக்கிறாங்க ஆந்திர பிரதேஷ்ல. இது 10 ஜிகாவாட் கெப்பாசிட்டி கொண்டது. இது எதுக்குன்னா சிலிகான் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்டை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இது மூலமா இதை சோலார் செல்ஸ் செமிகண்டக்டர் அப்ளிகேஷன்ஸ்ல பயன்படுத்தலாம். டாடா கேபிட்டல் 3 months லாக்இன் பீரியட் வந்து முடிவுக்கு வருது. இது மூலமா 2,573 crores ஒர்த்தான ஷேர்ஸ் வந்து ஃப்ரீ ஃபார் ட்ரேடிங்க்கு வராங்க. ஸோ இது 2% ஆஃப் ஸ்டேக்காக இருக்கு. இது January 7th இது எஃபெக்டுக்கு வருது. கல்யாண் ஜுவல்லர்ஸோட Q3 அப்டேட் பார்த்துடலாம். இவங்களோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூ growth 42% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ். சேம் ஸ்டோர் ரெவன்யூ growth 27% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ். இவங்க 21 ஷோரூம்ஸை இந்தியாவில் புதிதாக இந்த குவார்ட்டரில் திறந்திருக்காங்க. யூகேல ஒரு ஷோரூம் திறந்திருக்காங்க. இந்தியாவில் 14 கேண்டரி ஸ்டோர்ஸை திறந்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து 17 lakh crores கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரோக்ராமை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கிறதா இருக்காங்க. 852 ப்ராஜெக்ட்ஸை வந்து இதில் இவங்க கவர் பண்ணுறாங்க. இது 3 yearsக்கான பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட் பைப்லைனாக இருக்க போகுது. ஸோ இதில் இவங்க 28% ரோட்வேஸ்க்கும் 35% பவர் செக்டாருக்கும் 31% ரயில்வேஸ்க்கும் 45% போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங்க்கும் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் இவங்க ஒதுக்குறாங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.